ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த ரிஷப ராசி, ரிஷப லக்ன, கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீஷம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஜூன் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 6 குடையனுமான சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே ஜூன் 12 வரை ஆட்சியாக இருந்து பிறகு 2ஆம் இடமான மிதுனத்திற்கு பயிற்சியாகிறார். ராசிநாதனின் நிலை இந்த மாதம் சாதகமாக உள்ளது. எனவே மனதளவில் திடமாகவும் திருப்தியாகவும் இருப்பீர்கள். உடல் நிலையிலும் பெரிய பாதகம் எதுவும் வர வாய்ப்பில்லை. பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டில் அவர்கள் வைத்ததுதான் சட்டமாக இருக்கும். அலுவலகத்திலும் பெண்கள் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு மிகவும் சாதகமான மாதம். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்தலாம். காதல் வாழ்க்கையும் சுமூகமாக இருக்கும். 2 கூடிய புதன் ஜூன் 15 வரை உங்கள் ராசியான ரிஷபத்திலும் பிறகு 2ஆம் இடமான மிதுனத்தில் ஆட்சியாகிறார். மாணவர்களுக்கு மிகவும் ஏற்றமுடைய மாதம். நினைத்த மதிப்பெண்கள் கிடைக்கும். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ நினைத்த இடத்தில் விரும்பிய பாடம் படிக்கும் யோகம் உண்டு. வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு சாதகமான மாதம். விசா கிடைத்து வங்கிகள் மூலம் லோன் கிடைத்து படிக்கும் வாய்ப்பு உண்டு. குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மன மகிழ்ச்சி பெருகும். புத்தி கூர்மை நன்றாக இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். 3 கூடிய சந்திரன் 11ஆம் இடமான மீனத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 4 கூடிய சூரியன் உங்கள் ராசியான ரிஷபத்தில் மாத முதற் பகுதியிலும் 2ஆம் இடமான மிதுனத்தில் மாத பிற்பகுதியிலும் சஞ்சரிக்கிறார். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் சாதகமான மாதம். சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. வீடு மனை வாகன யோகங்கள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 7, 12 கூடிய செவ்வாய் 12ஆம் இடமான மேஷத்தில் ஆட்சியாக விபரீத ராஜயோகத்தில் இருக்கிறார். பழைய இடங்கள் வீடுகள் விற்கும் முயற்சி இருந்தால் முடிவடையும். புதிய வீடுகள் வாங்கும் நேரமாகவும் இருக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். கணவனோ மனைவியோ இருவரது உறவினர்கள் வருகையாலும் அவர்கள் வகையில் திருமணமோ படிப்பு வகையிலோ அலைச்சல்களும் விரயங்களும் இருக்கும். 8, 11 கூடிய குரு உங்கள் ராசியான ரிஷபத்தில் இருக்கிறார். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். திடீர் பண வரவு ஆதாயம் இருக்கும். குரு பார்வை 5ஆம் இடமான கன்னி, 7ஆம் இடமான விருச்சிகம், 9ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. எனவே குழந்தைகள் பல வகையிலும் மேன்மை அடைவர். குழந்தைகளுக்கு படிப்பு, வேலை, திருமணம் என அவரவர்கள் வயதுக்கேற்ப நன்மைகள் நடக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். ஆனால் 7ஆம் இடத்துக்கு சனி பார்வையும் விழுவதால் கணவன் மனைவி விஷயத்தில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 9, 10 கூடிய சனி 10ஆம் இடமான கும்பத்தில் இருந்து தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையை கொடுக்க உள்ளார். இதுவரை வேலைக்காக அப்ளை செய்து காத்திருந்தவர்களுக்கு இந்த மாத இறுதிக்குள் வேலை அமையும். சிறிது தாமதமாக அமைந்தாலும் நன்மையாகவே இருக்கும். சனி பார்வை 12ஆம் இடமான மேஷம், 4ஆம் இடமான சிம்மம், 7ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. விரயங்கள் அலைச்சல்கள் பல வகையிலும் இருக்கும். தவிர்க்கவும் முடியாது. வீடு மனை வாகனங்கள் வாங்கும் வகையில் உரிய லீகல் ஒப்பீனியன் எடுத்து செயல்படுவது நன்மை தரும். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். தலைவலி, டென்ஷனால் ஏற்படும் மைக்ரைன் போன்ற சிறு சிறு உடல்நல கோளாறுகள் ஏற்படலாம். 11இல் இருக்கும் ராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள் நண்பர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 5இல் இருக்கும் கேதுவால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். ராகு கேதுக்களால் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மேன்மை தரும். இது ஒரு 70% சாதகமான மாதமாக அமைகிறது. சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 22, 23. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும்
பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.